இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணி போகிறப்ப ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்து நம்ம கண்ணில் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக பட்டுச்சு கைஸ். அது என்னென்னா, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, கள்ள நோட்டு எப்படிங்க லீகலாக அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் ஃபன்னியாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பட் அந்த கொஷின் வந்து ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான கொஷின் கைஸ். அதாவது ஒரு நேர்மையாக உழைச்சி வீட்டுக்கு காசு கொண்டு வர ஒருத்தருக்கு வந்து பணத்தோட தேவை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுது, இதுக்குமே சம்பாதிக்கிறதுக்கான எனக்கு வழியே தெரியல, பட் இருந்தாலும் என்னோட செலவு, நான் வந்து ஈவன் என்னோட அத்தியாவசிய செலவு அப்படின்னு பார்த்தாலுமே அது இவ்வளோ இருக்குது, ஏன்னா நான் சமாளிக்க முடியல. அந்த ஒரு விரத்தியில் வந்து அவர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார் அப்படின்னா வந்து கள்ள நோட்டு பண்ணுறது தான் எனக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி வந்து சீரியஸாக கேட்குறாரு. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து லீகலாக ஒருத்தர் கள்ள நோட்டு அடிக்கிறாரு, அதை யாரும் கேள்வியே கேட்குறதில்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் அது. வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இந்த கள்ள நோட்டு பிரச்சனைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த கரன்சியோட தேவை வந்து ஏன் வந்து நிறைய தேவைப்படுது, நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோன்னா அதுக்குள்ளே நம்மளை ஏன் வாழ முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தான், அந்த விலைவாசி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது போன மாதம் 30,000 ரூபாய்க்கு நான் இவ்வளோ சாமான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன், இந்த மாதம் 30 ரூபாய்க்கு அவ்வளோ வாங்க முடியாது, இவ்வளோ தான் வாங்க முடியும். ஏன்னா அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் 15 ரூபா. அது மட்டும் இல்லாமல் என்னோட கரன்சியோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் கைஸ். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேத்திக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா இருக்குது, அதை கொடுத்து நான் நேற்று காலையில் சாப்பிட்டுட்டேன். திரும்ப மத்தியானம் ஈவினிங்லாம் சாப்பிட்டாகணும், பசிக்கும். என்கிட்ட இருக்கு அந்த 10 ரூபா கையில் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், பசிச்சுது அந்த பசிக்கு வந்து தீர்றதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து நான் ஒரு கரன்சி 10 ரூபா நோட்டை கொடுத்தா தான் அந்த பசி தீரும். பட் என் கையில் கரன்சி இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஓன் கரன்சியை நான் எடுத்து காப்பி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா அதான் கள்ள நோட்டு, அது வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஸோ இப்போ இதே சுச்சுவேஷனை கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரி கலெக்ட் பண்ணுது மக்கள்கிட்டேருந்து. அந்த மக்கள்கிட்டேருந்து வரி கலெக்ட் பண்ணுறதுல முக்கால்வாசி கொள்ளடிச்சு முடிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், மிலிட்ரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை போடுது. ஸோ இந்த பணம் அப்படின்றது வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்னா நம்ம கவர்மெண்ட்டோட மொத்த செலவு. ஸோ இந்த செலவு வந்து இவ்வளோ இருக்குது, பட் பணம் இவ்வளோ தான் இருக்குது. மிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMFலேருந்து கொஞ்சம் லோனு, வேர்ல்டு பேங்க்லேருந்து கொஞ்சம் லோனு, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்கியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ வேணாலும் பணம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் கைஸ் நான் ஏன் வந்து கிரிப்டோ கரன்சிஸை வந்து ஹெவியாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு. அதாவது நீங்கள் உங்கள் சிட்டியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கார் டீலர்ஷிப் இருக்குது அப்படின்னா, ஒரு பிராண்ட் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு பிராண்டும் இருக்கும். அதாவது BMW இருந்துச்சு அப்படின்னா மெர்சிடிஸ் இருக்கும். அதேமாதிரி பைக்கில் ஹோண்டா இருந்துச்சுன்னா சுசுகி இருக்கும். ஒரு காம்படிஷன் இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட் அதேமாதிரி யோசிச்சிங்கன்னா ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சினிமா தேட்டர்ஸில் ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏர்லைன்ஸில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து மக்களுக்கான பெஸ்ட் சர்வீஸு வித் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்க முடியும். ஒரு காம்படிஷன் இருந்தால் தான். மோனோபாலி இருந்துச்சுன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ இதே பிரச்சனையை நம்ம வந்து குளோபல், நம்ம ஒரு கண்ட்ரி லெவலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட ஃபியட் கரன்சிஸ், அதாவது இந்தியாவில் இந்தியன் ருபீஸு, அமெரிக்காவில் அமெரிக்கன் டாலர்ஸு, இந்தமாரி ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபியட் கரன்சிஸ்க்கு காம்படிஷன் லோக்கலாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு அமெரிக்கன் டாலரை கொண்டு போய் பக்கத்தில் ஒரு டீ கட்டில் கொடுத்து டீ குடிக்க முடியாது. இந்தியன் ருபீஸ் தான் வேணும். அதேமாதிரி அமெரிக்காவில் போயிட்டு இந்தியன் ருபீஸை வச்சு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு இருக்கிற ஒரு காம்படிஷன், அதனால் அவங்க வந்து பெஸ்ட்டு சர்வீஸு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு காம்படிஷன் வந்து அந்த ஊரில் அந்த கரன்சிக்கு கிடையாது. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணது தான் வந்து பிட்காயின்ஸ் கைஸ். ஏன்னா பிட்காயின்ஸில் மொத்தமாக 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து நினச்சாலும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினச்சாலும் கூட அதுக்கு மேலே ஒரு பிட்காயின் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிட்காயினோட வேல்யூ வந்து இட்ஸ் லிமிட்டட். ஸோ அதனால் அது இன்ஃப்ளேட்டே ஆகாது. வேறஸ் நம்மளோட இந்தியன் ருபீஸாக இருக்கட்டும், US டாலர்ஸாக இருக்கட்டும், இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அச்சடித்து பிரிண்ட் அடித்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் சம்பளம் கொடுக்கலையா, டீச்சர்ஸ்க்குலாம் சேலரி கொடுக்கலையா, பிரிண்டர் மிஷின் ஆன் பண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு 10 கோடி ரூபா எடுத்து எல்லாத்துக்கும் சேலரியை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆகி அமெரிக்காவோட நேஷ்னல் டெப்ட் வந்து கிட்டத்தட்ட $12 ட்ரில்லியன் கைஸ். 12 ட்ரில்லியன்னா ஒரு ட்ரில்லியன் வந்து 1000 பில்லியன், அந்த ஒவ்வொரு பில்லியனும் வந்து 1000 மில்லியன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெரிய நேஷ்னல் டெப்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இஷ்டத்துக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணது தான் கைஸ். ஸோ அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ரிசர்வ் பேங்கோட பிரச்சனை. அவங்களாம் பெரிய ஆளுங்க, அவங்களுக்குலாம் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, விஷயம் தெரிஞ்சால் ஏங்க வர செலவுக்கு மேலே வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் எதுக்குங்க செலவு பண்ணணும்? அந்த செலவு முதல்ல வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அட்ரஸ் பண்ணணும், கவர்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும்.
ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. பட் எவென்ச்சுவலி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து தே டூ மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி, லூட்டிங் இருக்கும், கரப்ஷன் இருக்கும். இதனால் வந்து அந்த பணத்தோட தேவை வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். அவங்க ஆக்சுவலி சம்பாதிக்கிறது, அந்த டேக்ஸில் ஏர்ன் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிரிண்டர் மிஷின் தேவைப்பட்டு தான் இருக்குது. ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் அகைன் in another video and thank you so much and cheers.